ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் டேண்ட்ரஃபை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ உங்கள் ஹேர் லாங்காக இருந்தால் நீங்கள் வந்து 2 வெங்காயம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஃபில்ட்ரு மூலிமா அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில் இதில் வந்து ஏதோ ஒரு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேபிள் ஸ்பூன். நான் வந்து கோகனட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஸ்கால்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் அப்படியே கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வந்து வாரத்துக்கு 2 பண்ணிட்டு வாங்க. உங்கள் ஹேர் க்ரோத் வந்து நீங்களே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அந்த ஆனியன் ஜூஸில் வந்து சல்ஃபர் அதிகமாக இருக்குன்னா நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்குது. இது வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கனால இது வந்து நம்ம ஸ்கால்ப்பில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் பாதுகாக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.